இன்றைய ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய தேதி 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. நவசக்தி அம்மனுக்கு, நவசக்தியினுடைய பிரதான சக்தி முப்பெரும் சக்திகள் மகாசக்தி பத்ரகாளி அம்மன், அஷ்டபுஜ துர்காதேவி அம்மன், மகாலட்சுமி, முப்பெரும் சக்திகளும் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கிற முப்பெரும் தேவிகள். இவள் அமானுஷம். உலகத்திலேயே பத்ரகாளி அம்மனுக்கு நிகர் ஒரு கோயில் இல்லை. சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவும் கையெடுத்து வணங்கிய தெய்வம் மகாசக்தி பத்ரகாளி. இவள் ஒருத்தி தான் செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியும், நாகதோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியும், பிறப்பு தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியும், கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியும். அதை விட வில்லியம், சூனியம், காற்று, கருப்பு செய்வினைகள் அனைத்தும் உண்டு. மனிதர்கள் பார்வை இப்பொழுது நல்ல பார்வை இல்லை. ஒருவனை அழிக்க வேண்டும். உறவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நம்பிக்கையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் இப்போது மனசாட்சி இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்றைய காலம் எதை நோக்கி போகிறது? பணம், பதவி, சுகம். இது அல்ல இறைவன் கொடுத்த சுகம். அதனால்தான் தாயிடத்திலே பால் பாக்கியம், தாயிடத்திலே மகாலட்சுமி, செல்வம், கல்வி, சரஸ்வதி, பூமாய் தேவி, குடிக்கிற நீர் அனைத்தும் தாய். பத்ரகாளி இடத்தில் இருக்கிற 3 மரம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடப்பதில்லை. மாமரம், வாழைமரம், தென்னை மரம், அது பால் மரம். ஆகவே தாய் பால் பாக்கியம் கொண்டவள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை உங்கள் எல்லோருடைய கஷ்டங்களும் எல்லோரும் துன்பங்களும் நிவர்த்தியாகி, நோயால் பாதித்தவர்கள், பிணியால் பாதித்தவர்கள், கிரகத்தால் பாதிக்கப்பட்டால், வீடு இல்லாதவர்கள், நோயால் கணவன் மனைவி புரிந்திருக்கிறவர்கள், குழந்தைகள் படிப்பு அறிவு இல்லாதவர்கள், இது அனைத்தும் நிவர்த்தியாகி நல்ல குடும்பமாக ஆனந்தம் ஆழ்வார்களாக. உங்கள் தாய் தந்தையோடு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை வந்து இந்த முப்பெரும் சக்தி, இந்த மகாசக்தி பத்ரகாளி அம்மனையும் துர்காதேவியும் அந்த மகாலட்சுமியும் வணங்கிவிட்டால் உங்களுக்கு சர்வ வல்லமும் சர்வ யோகமும் கிடைக்கும் என்பது அம்மன் அருள்வாக்கு. அதற்கு மேலாக உங்களை பாம்பாக இருந்து, பால் பாக்கியமாக இருந்து, எலுமிச்சை பழமாக இருந்து, புஷ்பமாக இருந்து, குங்குமமாக இருந்து உங்களை காப்பாற்றுவார். இது இந்த ஞாயிற்றுக்கிழமை வணங்கிவிட்டால் 7 நாட்களில் வெற்றி பெறும் என்பது சத்திய அருள்வாக்கு. இந்த ஆலயத்தில் 9 முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார்கள், 5 கவர்னர் வந்திருக்கிறார்கள், 2 முன்னாள் பிரதமர் தேவகவுடா நரசிம்மராவ் வந்திருக்கிறார்கள், பல ஆன்மீக இந்தியாவில் இருக்கிற அத்தனை மடாதிபதிகள், சந்திராசாமியிலிருந்து பெரிய பெரிய ஆதீனங்கள், சித்தர்கள், பீடாதிபதிகள் வந்திருக்கிறார்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. உண்மை, ஒழுக்கம், சத்தியம் உங்களையும் காப்பாற்றும், என்னையும் காப்பாற்றும். இந்த தாய் உங்கள் மடியிலே இருப்பாள். எல்லா அருளும் உங்களுக்கு என்னுடைய நல்ல ஆசைகளையும் நான் வழக்கத்தையும் தெரிவிக்க. மிக கோரமாக இருக்கிறார், ருத்ர சக்தியாக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஆகாய சக்தியானவள் பத்ரகாளி அம்மா. உனக்கு நிகர் இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே இல்லைம்மா. எங்களையெல்லாம் பாதுகாக்கிற தெய்வம் நீ. இந்த உயிர் நீ, இந்த உடல் நீ, என் வாழ்வு நீ. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில் உங்களுக்கு ஒரு தீபார்த்தனை படைக்கிறேன். நீங்கள் கருணையோடு, அன்போடு, அருளோடு அற்புதமான ஆசீர்வாதம் செய்வீர்கள் என்று பத்ரகாளி அம்மா, நாகசக்தியின் தலைவி, உன் கருணையால் ஒரு உத்தரவு கொடுமா. உன் தலையில் இருக்கிற பூரா இறங்கி வரணும். இந்த உலகம் தாயுடைய பக்தர்கள், சிவன் பக்தர்கள், பெருமாள் பக்தர்கள், கணபதி பக்தர்கள், முருகன் பக்தர்கள் எல்லாருக்கும் நீ ஆசீர்வாதம் பண்ணணும். சர்வ உலகத்திற்கு அமானுஷம் கொண்ட பத்ரகாளி அம்மா தாயே வா, அம்மா வா. உன் தலையில் இருக்கிற பூரா பூ இறங்கி வரணுமா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரம்மாண்டம் வரணுமா. பேசும் சக்தியை, பெரும் சக்தியை, உலக மகா சக்தியை, உலகத்தின் முதன்மையான முப்பெரும் சக்தி அம்மா